மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கூடுதல் கண்காணிப்பாளர் திருமாலிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மானஸ்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மானஸ்ராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. அதாவது தமிழக அரசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர் மன்றமாக இருந்ததை மக்கள் இயக்கமாக மாற்றி கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி ஆரம்பித்து கடந்த 29ஆம் தேதி, அதாவது சென்ற மாதம் கடந்த 29ஆம் தேதி அந்த கட்சிக்கான ஒரு புதிய கொடியினை அவர் புதிதாக அறிமுகப்படுத்தி வைத்த நிலையில அவர்கள் ஒரு புதிய மாநாட்டை ஒன்று நடத்தலாம் என்று கட்சியினர் திட்டமிட்டு இருந்த நிலையில தற்பொழுது விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள சாலை என்ற இடத்தில், அதாவது தேர்தல் கடைசியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்ற போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்த அதே இடத்தில் சாலை அருகே தற்போது பெரிய மாநாடு நடத்தலாம் என்று திட்டமிட்டு அந்த மாநாட்டுக்கான அனுமதியை பெறுவதற்காக இன்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாநில, அதாவது அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில தலைவர் புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில ஒரு சில நிர்வாகிகள் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏடிஎஸ்பி திருமால் அவர்களிடம் தற்போது அனுமதி கேட்டு அந்த மனு அளித்திருந்தார்கள். அந்த மனு அளித்துவிட்டு தற்போது வெளியே வந்த புஷி ஆனந்த் அவர்கள் எப்பொழுது மாநாடு நடைபெறும் என்று கேட்டதற்கும் அவர்கள் மாநாட்டிற்கான தேதியை கட்சி தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்து அறிமுகம் செய்வார்கள். தற்போது அந்த மாநாட்டுக்கான அனுமதியை மட்டும் நாங்கள் இங்கே கேட்டு வந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் கொடுத்த மனுவில வருகின்ற 23ஆம் தேதி எங்களுக்கு மாநாடு நடத்துவதற்காக அனுமதி வேண்டும் என்று அந்த மனுவிலே தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்துல மாநாட்டுக்கான அனுமதி கேட்டு வந்திருந்த நிலையில இங்க பெரும் மக்களிடையே இங்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.